ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கிணத்துல குளிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களாம் ரொம்பவே ஆசையாக இருந்தாங்க. சண்டே வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா. ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருந்தாவே நமக்கு கொஞ்சம் வேலை அதிகம் தான், சொல்லவே தேவையில்ல. அந்த மாதிரி தான். அதுவும் இப்போலாம் அந்த வெயில் டைமில் காலைல 8 மணி ஆகுதோ இல்லையோ வெயில் வந்து சும்மா சுல்லுன்னு வந்துடுது. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல பிள்ளைங்க கூட நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னதான் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே மார்னிங் வந்து காலையில் எழுந்து மாட்டு பால்லாம் கறந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாட்டு வேலையை முடிக்கிறதுக்குள்ளே 9 மணிக்கு மேலே ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 7 மணி ஆகுதோ இல்லையோ வெயில் சும்மா சுருன்னு வந்துடுது. இந்த வெயிலில் வேலை செய்யறதுக்கே ரொம்ப டயர்டாயிடுது. மெதுவாக ஒரு வழியாக வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே 9-9:30 மேலே ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு சரியாக போயிடும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் உள்ள வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த வேலைலாம் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்குன்றது இன்னும் ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். சண்டேனாவே எல்லார் வீட்லையும் நான்வெஜ்ன்றது தெரியும். சரி காலையிலே பிள்ளைங்க பிரியாணி கேட்டான்னு சொல்லிட்டு பிரியாணி குண்டா வச்சு கிண்டி வச்சுட்டா பிள்ளைங்க 2 நேரம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அடுப்பு பற்ற வச்சதே மணி 10க்கு மேலே ஆயிடுச்சு. காலைல சாப்பாடு கட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா வெயில வேலையும் செய்ய முடியல. வெளியே மாட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தால் தான் உள்ள வேலை பார்க்க முடியும். மாட்டு வேலையை விட்டால் நம்மளுக்கு சாயந்தரம் பால் கறக்காது. அதனால ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி பிரியாணி கேட்டான்னு சொல்லிட்டு பிரியாணி கிண்டவும் ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி கிண்டி அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பாடு நல்லா தாளிச்சு விட்டு சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம பிரியாணி கடையில் போயிட்டு நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையால் நம்ம செஞ்சு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் கரெக்டாக பார்த்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். இருந்தாலும் அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு. கடையில் போயிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு சாப்பிட்டா திகட்டிடுது. ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா திகட்டுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாளும் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டே இருக்கலாம், டக்கு நம்மளுக்கு வந்து ஜீரணமாயிடுது. கடையில் சாப்பிட்டா அதே ஞாபகமாக வந்துட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் செய்யும்போது எங்கள் பாப்பா போயிட்டு இலை இருக்குன்னுட்டா. இலை 2 இலை ஃபுல்லாக கட் பண்ணுவேன்ட்டான். அதுக்கப்புறம் கேட்டால் தம் போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிரியாணி அரிசி போட்டு அதுவும் நல்லா ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு தம் போகிற ஸ்டேஜுக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் ஃபினிஷிங்காக வந்து கொத்தமல்லி தலையும் புதினாவும் மேலே கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் சரி தம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் எப்பவுமே தம் போகிறதுக்கு இந்த தனியாக நெருப்பு கிருப்பு இதெல்லாம் செய்ய மாட்டேன். இலையை மட்டும் போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நல்லா கேப்லாம் மூடிட்டு இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறாங்களா அந்த உரல், சின்ன உரல், அந்த உரலை தூக்கி மேலே வச்சுட்டு அடுப்பு வந்து ஃபுல் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிருவேன். உடனே டக்குன்னு அது நல்லா தண்ணியெலாம் இழுத்து சூப்பராக தம் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் செஞ்சேன். அதுக்கப்புறம் சரி பார்த்தா அந்த இலை போட்டு அந்த இலை சுருண்டி வர்ற அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த இலை வாசனை அந்த பிரியாணி கூட கலந்து அந்த மேலே போட்ட புதினா வாசனைலாம் சேர்ந்து சும்மா அந்த திறக்கும் போது அந்த வாசனையே வந்து அவ்வளோ ஒரு இதாக வரும் கண்டிப்பாக. ஆனால் கடையிலாம் அந்த வாசனையே நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். கடையிலாம் செஞ்சோம்னா இந்த ஒரு இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். போனோமா காசை கொடுத்தோமா சாப்பிட்டோமான்னு அது வந்து அவ்வளோ ஒரு திருப்தி இருக்காது. அதனால நான் எப்பவுமே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருந்தாலுமே நான் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் பார்க்குவோம். பசங்களை கடையில் கூட்டின்னு போய் சாப்பிட அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலைல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி பசங்க சில்லி கேட்டான்னு சொல்லிட்டு காலையிலே கொஞ்சம் கறி எடுத்து வச்சிருந்தேன். சரி பசங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துடலான்ட்டு அதுக்கப்புறம் சில்லியும் போட்டு கொடுத்த மதிய சாப்பாட்டுக்கு. அவங்களும் மதியம் நாங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வெளியில் போயிட்டு வந்து சரி கிணத்துல குளிக்கலான்னு சொல்லிட்டு ஒரே இடம் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா சரி டியூட்டிக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அன்னைக்கு தான். சரி இருந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கிணத்துக்கு குளிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கிணத்து கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் ஒரு மரத்தில் தேன் பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த மரத்தில் ஆல்ரெடி இருந்தது, அந்த மரத்தில் பெருசாக நல்லா. அதுக்கப்புறம் அது பறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துருந்தாங்க. இன்னொரு சின்னதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டில் இல்லை வீட்டை லைட் போட்டால் அந்த தேன் பூச்சிங்க அட்டகாசம் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சபட்சம் நம்ம கூப்பிடாமே நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாலே வர்ற மாதிரி நிறைய பேர் வந்துருவாங்க. அப்புறம் அந்த பயமும் கொஞ்சம் நீங்கிச்சு. தேன் பூச்சிலாம் பறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக கிணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிறதுக்கு. அவங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு செஞ்சுட்டு 2 பேரும் அக்காலும் தம்பி பேசிட்டு சிரிச்சுட்டு ஒரே டான்ஸ் தான் கிணத்துல குளிக்கிற சந்தோஷத்தில் அவங்களுக்கு. அப்புறம்
நான் வரேன் இருடானவும் கிணத்து பக்கம் போக போக ஒரே ஓட்டம். நான் வரேன் இரு, கிணத்தான தனியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் இருந்தாலும் ஒரே ஓட்டமா ஓடினாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஏமாற்றம் தான் முடிஞ்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் போயிட்டு பார்த்தாங்கன்னா அந்த வியூ வந்து நானே இப்பதான் பாக்குறேன். எங்க ஏரியா வந்து இவ்வளவு ஒரு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வீடியோ எடுத்து பார்க்கும்போது நார்மலா நம்ம நடந்து போகும்போது அதை பத்தி ஒன்றும் தெரியாது. அது நம்ம ஒரு நமக்கு முன்னாடி பார்க்கும்போது தான் அதனுடைய நேச்சர் வந்து அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம்னு சொல்லிட்டு கிணத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்தான் எங்க பையன். ஏன்டான்னு கேட்டா, தண்ணி பூரா நல்லா பசியனுக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கமே ஒரு ஓடை ஓடுது. அது தண்ணி நாங்க மோட்டர் எடுத்து விட்டே இருந்தா அது வந்து தண்ணி வடிஞ்சு வடிய தண்ணி புது தண்ணி ஊற ஊற சரியா போயிடும். இது வந்து இப்பதான் நெல்லுலாம் நல்லா அறுவடைக்கு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தண்ணி வந்து எடுத்துடுறதில்ல. மாட்டுக்கு தட்டுக்கு மட்டும்தான் எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் சரி மீதி தண்ணி கிணத்துலேயே ஸ்டாக்ல இருக்கும். பக்கம் அந்த ஓடை தண்ணிலாம் வரவும் தண்ணி ஃபுல்லா எல்லாம் பூரா பாசை கட்டினுச்சு. தண்ணி கலரே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது பசியேன்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சுத்தமா ஆகவே ஆகாது. ஏன்னா மறுபடியும் அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா டியூட்டிக்கு போகணும். அவங்க அப்பாவுக்கு நார்மலாவே பச்சை தண்ணியில் குடிச்சா காய்ச்சல் வந்துடும். டியூட்டிக்கு போயிட்டு என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது உட்காந்துட்டு வேலை செய்யற மாதிரி இருந்தா கூட அவங்க செஞ்சிருவாங்க. நம்ம வந்து கூட்டத்துல போய் வரணும் அப்படின்றதுனால என்னால முடியவே முடியாது இன்னைக்கு அப்படின்னாங்க. அவன் வந்து எங்க பையன் இல்ல குளிச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். அதுக்கப்புறம் நீங்க மட்டும் குளிங்க, வேணா நான் இறங்கல மேல இருந்தே பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்க பாப்பாவும் சரி நான் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். ஃபர்ஸ்ட் இந்த பையன் நீ குளி, அதுக்கப்புறம் நான் இறங்கலாமா. சரி அவங்க இறங்கல, எங்க வீட்டுக்காரர் இறங்காதனால சரி பின்னாடி ஒரு கேனுக்கு கவர் கட்டி விட்டோம். டக்குன்னு அவங்களுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்றனால நம்ம மேல நின்று கவரை பிடிச்சின்னா அவங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் பாப்பாவும் மேல நின்று கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தா தண்ணி ஃபுல்லா சும்மா டார்க் கிரீன். மேல பூரா அந்த பாசை படிஞ்சிருச்சு தண்ணி எடுத்து விட்டாதனால. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இந்த மோட்டர் எடுத்து விட்டாலாம் வடிச்சுடலாம், வடிச்சிட்டு தட்டுங்களுக்கு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த டியூட்டி போயிட்டு வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்கள சமாதானம் படுத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் ஒரு வழியா சமாதானம் பண்ணி அவங்கள அவங்களும் லாஸ்ட்ல வந்து குளிக்கிறனவங்களும் குளிக்கல, பசங்களும் இறங்குறதுக்கு பயந்துட்டு. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி மெதுவா அடுத்த டியூட்டி குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆசையா கிணத்துக்கு குளிக்கலான்னு போனாங்க பிள்ளைங்க. ஒரே ஏமாற்றம் தான் மிஞ்சது. அதுக்கப்புறம் எங்க பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கேன் கீன்லாம் கொண்டு வந்து சேர்த்து போய் படுத்துட்டான். அன்னைக்கு மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வேலை இருந்துச்சு.